great joy to come and be here among you all. எல்லாரோடையும் இந்த மாலை வேளையில் இருப்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷம். First of all, I greet all the pastors who are sitting on the stage. மேடையில் இருக்கிற எல்லா போதகர்களையும் நான் வாழ்த்துகிறேன். I don't want to give a long sermon. பெரிய செய்தியை கொடுக்க போறதில்லை. I felt one thing from the beginning of this meeting till then, the presence of the Lord is just moving here. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்த ஒரு காரியம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சபையில இடத்துல இருக்கிறது. How many of you could feel it? எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? I said, whatever it is, His presence will never stop moving. என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் அசைவாடுகிறத எந்த காரியத்தாலும் தடுக்க முடியாது. It may be a marriage, it may be a funeral, it may be whatever it is. He said, I will be among you, and two or more people come together. Third one is God Almighty. திருமணமாக இருந்தாலும் சரி, அடக்க ஆராதனையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைப்படி இங்கே 2-3 பேர் கூட இருக்கிறாங்களோ அங்க இன்னொரு நபரா கர்த்தர் வந்து விடுகிறார். Amen. So I believe God is here. நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். And so let God speak. Let God speak His word. கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி அவருடைய வார்த்தையை நம்மோடு பேசுவாராக. I just want to share a small thought and I'm just going to hand over the mic back. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் மைக் கொடுக்க போகிறேன். Luke chapter 1, the last verse says like this. லூக்கா முதலாவது அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது. 21-22 says like this. 22-23 சொல்கிறது. 21-22. 21-22. When I went away full, the Lord has brought me back empty. Why call me Naomi? The Lord has afflicted me. The Almighty has brought a misfortune upon me. So Naomi returned from Moab, accompanied by Ruth, the Moabite, her daughter-in-law, arriving at Bethlehem. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை விருதையாய் திரும்பி வரப்பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், பார்வோனுடைய அன்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். I don't need to elaborate this story. இந்த கதையை நாம் விரிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. We all know what happened in Ruth's and Naomi's life. ஏன்னா ரூத்துடைய வாழ்க்கையில நகோமியுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். முக்கிய கதாபாத்திரம் யாருன்னா நகோமி. Naomi had a blessed family. நகோமிக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இருந்தது. Blessed husband. நல்ல ஒரு ஆசீர்வாதமான கணவன். 2 blessed boys. 2 நல்ல ஆண் பிள்ளைகள். I know that for mothers, boys are what you say, lovable more than he is. That's what people say. தாய்மார்களுக்கு நல்லா தெரியும், அவங்க ஆம்பளை பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் உலகம் பார்க்கிறோம். It's one of like that family. இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பம். But 10 years in Moab. ஆனா 10 வருஷம் மோவாப்ல இருக்கிறாங்க. One by one she lost everything. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வார்த்தை எல்லாவற்றையும் இழந்து போகிறாங்க. She's coming back. இப்ப திரும்ப வர்றாங்க. Today I understood one thing. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். What blessing cannot do in your life, ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செய்ய முடியாத காரியத்தை loss can do. இழப்புகள் செய்ய முடியும். If God has blessed us, she would have settled in Moab. அவளை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தாருன்னா மோவாப்ல நம்ம இருந்திருப்பாங்க. But when she lost things in her life, ஆனா அவங்க வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் இழந்து போன போது she said, I have something better for me. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்காக சிறந்த ஒரு காரியம் இருக்கிறது. To the church, to the family, I say one thing. சபைக்கு குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். Sometimes God takes things away to make you more focused and more passionate and more towards the way what God has planned in your life. சில நேரம் கர்த்தருடைய வாழ்க்கையில சில காரியங்களை எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நேராக இன்னும் நாம் முழு பலத்தோடு ஓடும்படி, வைராக்கியத்தோடு ஓடும்படி கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். That's what Naomi said. I lost my husband, I lost my children. அத நகோமி சொன்னாங்க, கணவனை இழந்துட்டேன், பிள்ளைகளை இழந்துட்டேன். But God says, கர்த்தர் சொன்னார், to bring down David, I don't need your husband, I don't need your children. To bring down David, to bring down the தாவீதை வெளிக்கொண்டு வருவதற்கு எனக்கு உன்னுடைய கணவனும் தேவையில்லை, பிள்ளைகளும் தேவையில்லை. What do I need? யார் வேணும்? Ruth. ரூத் தான் வேணும். And that Ruth is still in your hand. அந்த ரூத் இன்னும் உன் கையில தான் இருக்கிறான்னு சொல்லி So the Lord says, God had a particular time for Auntie to be here, and that time was fulfilled. And now I say, to do God's plan in your life, God has already given a blessing into your hands. பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் அம்மாக்கா வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது, கர்த்தர் திரும்ப எடுத்துக்கொண்டார். ஆனா இப்பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, உங்க கையில தான் இருக்கிறது. Look at your neighbors and say, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, you have it what it takes. எது தேவையோ அது உங்க கையில இருக்குதுன்னு சொல்லுங்க. You have it still. அது
இன்னும் உங்க கையில தான் இருக்குது. It's not gone out of your hand. அது உங்க கையை விட்டு இன்னும் போகல. Naomi, don't worry about your husband. நகோமி, உங்க கணவனை குறித்து கவலைப்படாதீங்க. And I wanted your husband to be a mother for a particular time in your life. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க கணவன் உங்களோட இருக்கணும்னு ஆண்டவர் நினைத்திருந்தார். After that, I want you to stand with Ruth. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரூத்தோட நிற்க வேண்டும். After that, I want you to come back with Ruth. அதுக்கப்புறம் நீங்க ரூத்தோட திரும்ப வர வேண்டும். The Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், many people may have lost many things in your life. அநேகர் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். How many of you have stand in the weighing machine? எத்தனை பேர் எடை பார்க்கிற மிஷின்ல நின்று இருக்கீங்க? எடை பார்க்கிற மிஷின். Do you stand like this? அந்த எடை பார்க்கிற மிஷின் ஒத்த கால்ல நிப்பீங்களா? Naomi is standing like this. நகோமி ஒத்த கால்ல நிக்கிறாங்க. Lost my husband. என் கணவனை இழந்துட்டேன். Lost my children. பிள்ளைகளை இழந்துட்டேன். Famine. சுத்தி பஞ்சம். God says, கர்த்தர் சொல்கிறார், keep this leg also down. இந்த இன்னொரு காலை கீழே எடுத்து வைங்க. You got Ruth. காரணம் என்ன தெரியுமா? ரூத் உன் கூட தான் இருக்கிறா. Through Ruth you got Boaz. ரூத் மூலமா போவாஸ் வருவாரு. Through Boaz you got Obed. போவாஸ் மூலமா ஓபேத் வருவாரு. Through Obed Jesse. ஓபேத் மூலமா ஈசாய் வருவாரு. Through Jesse you got a beautiful David. ஈசாய் மூலமா ஒரு ஆசீர்வாதமான அழகான தாவீது வருவார். Tonight I just want to share one thought among you. இந்த இரவு ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள What விரும்புகிறேன். things you have lost in your life? வாழ்க்கையில நீங்க இழந்து போன காரியங்கள் எல்லாம் இருக்கட்டும். There was a certain time for that into your life. அந்த காரியங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. I say one thing. ஒரு காரியத்தை சொல்கிறேன். If your husband would have not died, ஒருவேளை நகோமியுடைய கணவன் மரித்து போகாம இருந்திருந்தா, was she coming back? நகோமி திரும்ப வந்திருப்பாங்களா? Was she coming back? வந்திருக்க வாய்ப்பு இருக்குதா? Some death leads to his glory. சில மரணங்கள் அவருடைய மகிமைக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. That's what Jesus said. Lazarus, this will not end up in sickness. This will end up in my glory. அதான் லாசரு பார்த்து சொல்கிறார், இந்த வியாதி உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது இல்ல, தேவனுடைய மகிமைக்கு நேராக கொண்டு போகிறது. I believe that life is end up to your glory. நான் நம்புகிறேன் தாயாருடைய மரணம் உங்களுடைய மகிமைக்கு நேராக உங்களை அழைத்து I believe that life is end up to a revival in this place. நான் நம்புகிறேன் அவங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல ஒரு எழுப்புதலுக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. And I believe and I declare. நான் நம்பி விசுவாசித்து சொல்கிறேன். When the second time when she lost everything and she came back. இரண்டாவது முறை எல்லாவற்றையும் இழந்து நம்பி திரும்ப வந்தபோது, But the Bible says in this way, வேதம் இப்படியாக சொல்கிறது, she came back in a harvest season. அவங்க ஒரு அறுவடை காலத்துல திரும்ப வந்தாங்க. All the people who are thinking you have lost some things, I say there is a harvest season waiting for you in the name of Jesus. வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போயிட்டோம்னு சொல்லி நினைச்சு வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய அறுவடையின் காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. Psalms 23. எத்தனை பேர் சங்கீதம் 23 வாசிச்சிருக்கீங்க? The one of the best verse which I love, Psalms 23 verse 4. எனக்கு அதுல இருக்க ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா? 4வது வசனம். I may walk through the deadly valley. I may walk through the valley of shadows of death. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், Your rod and staff will comfort me. நான் பயப்பட காரணம் உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். This word shadow caught my attention. இந்த மரண இருளின் நிழல், அந்த வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. Look at it, it says shadow. நிழல்னு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நிழல். Can you see my shadow here? என்னுடைய நிழலை உங்களால பார்க்க முடியுதா? Yeah, there it's a. Well, you can see my shadow now. என்னுடைய நிழலை பார்க்க முடியுதுல? Why can you see my shadow? ஏன் என்னுடைய நிழலை உங்களால பார்க்க முடியுது? There is a light. காரணம் ஒரு லைட் இருக்கு, இது ஒரு வெளிச்சம் இருக்குது. If there is no light, there is no shadow. வெளிச்சம் இல்லனா நிழல் இல்ல. So the Lord says, just say, அததான் கர்த்தர் சொல்றார், valley of shadow. மரண இருளின் பள்ளத்தாக்கு, இருள் தான். But behind there is a light waiting for you. ஆனா அந்த இருள் வெளிச்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. Even this is not a shadow, this is a light which is waiting for you. ஸ்டீபன், இது நிழல் இல்ல, உங்களுக்காக ஒரு வெளிச்சம் காத்திருக்குது. Prophetically I say, தீர்க்க தரிசனமா நான் சொல்கிறேன், don't look at your shadow season and stop. உங்க நிழலின் காலத்தை பார்த்து அப்படியே நிறுத்திடாதீங்க. Walk across. முன்னேறி செல்லுங்க. You will have a light waiting for you. காரணம் அந்த இடத்துல உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு வெளிச்சம் இருக்கிறது. You will have a Bethlehem waiting for you. உங்களுக்காக ஒரு பெத்லகேம் காத்துக் கொண்டிருக்கிறது. You will have a harvest waiting for you. உங்களுக்காக ஒரு அறுவடை காத்துக் கொண்டிருக்கிறது. நகோமியே, I wanted your husband to bring out something, I would have kept him, but his season is over. I have kept Ruth, which you want and which is needed in your life.
வைத்திருப்பேன். ஆனா உன் கணவன் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானதெல்லாம் ரூத். அந்த ரூத் உன் கூட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Today I have a word. இந்த இரவுல உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. You still have it. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தேவையானது உங்க கையில இருக்குது. It's not over. இன்னும் முடிஞ்சு போகல. Amen. First day they buried Jesus. முதல் நாள் இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்க. Third day they are coming. மூணாவது நாள் திரும்ப வர்றாங்க. Where is Jesus? அங்க போய் தேடுறாங்க. மாத்திரை எங்க இயேசுவை காணோம். Angel said you are in the wrong address. அப்ப தேவதூதன் சொல்றான், நீ தப்பான இடத்துல வந்து அவரை தேடுற. You buried him down here. அவரை அடக்கம் பண்ணுங்க. And this is not his address. ஆனா இது அவருடைய முகவரி இல்ல. There is a permanent address waiting for him. அவருடைய நித்திய முகவரி அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. That's what Paul says. அதுதான் பவுல் சொல்கிறார். Living is a blessing for you, but death is a blessing in my life because I can go to my permanent address. I can go to my permanent house. உயிரோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆனா நான் என்னுடைய நித்திய முகவரிக்கு போகணும். அதுதான் எனக்கு பிரியம் சொல்லி பவுல் சொல்கிறார். I prophetically say this 1 year, the last 1 year what God has taken the church through, I 100% say there is a revival behind this thing in the name of Jesus. ஒரு வருஷம் கர்த்தர் உங்களை அழகா கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா இது வருகிற நாட்கள் உங்களுக்காக ஒரு பெரிய எழுப்புதல் இந்த சபைக்காக காத்து கொண்டிருக்கிறது. Look at your neighbors and say, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, how big the shadow, உங்க நிழல் எவ்வளவு பெருசோ that big the light. அவ்வளவு பெருசு உங்களுடைய வெளிச்சம். How big your shadow season is, உங்க நிழலின் காலம் எவ்வளவு பெருசோ that big light is waiting behind it. அதை விட பெரிய வெளிச்சம் அது பின்னதாக காத்து கொண்டிருக்கிறது. Don't see the shadow and stop. நிழலை பார்த்து நின்றாதீங்க. Go to Bethlehem. பெத்லகேமுக்கு நேராக போங்க. Hey Naomi, நகோமி, you are catching your Ruth. உங்களுடைய ரூத்தை நீங்க இன்னும் கையில வச்சிருக்கீங்க. Amen. How many of you can say, Lord, I am catching what it takes to bless me? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆசீர்வாதத்துக்கு தேவையான காரியத்தை என் கையில நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே? எத்தனை பேர் நம்புறீங்க? I have lost things what I love. ஒருவேளை நான் விரும்பின காரியமே வாழ்க்கையில நான் இழந்து போயிருக்கலாம். And I have lost things what I cared. நான் ரொம்ப கவனமா விரும்பின காரியங்களை என் கையை விட்டு போயிருக்கலாம். When I lost it, I thought I will never go forward. நான் அதை இழந்து போறப்ப அவ்வளவுதான், என்னால முன்னேற முடியாதுன்னு யோசிச்சிருக்கலாம். But thank you. ஆனா நன்றி அப்பா, You had kept the Ruth in my life. என் வாழ்க்கையில நீங்க ரூத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. You had kept a new hope in my life. வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை நீங்க வைத்திருக்கிறீங்க. I don't want to prophesy personally, தனிப்பட்ட விதத்தில் தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்பல. but the Lord just inspires me to say, ஆனா கர்த்தர் சொல்லும்படியே நீ உணர்த்துகிறார். if these names are connected to your life, இந்த பெயர்கள் உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா this is a word for you. இதுதான் உங்களுக்கு வார்த்தை. First word, I don't hesitate. That was the word which I said, but the Lord says, this is a word for you. Amen. Your shadow season is not an ending. There is a light waiting for you. Amen. கிருபா உங்களுடைய நிழலின் காலம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய வெளிச்சத்தின் காலம் வருகிறது. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார். see this name Anita. The Lord says, your shadow season is over. Your light season is waiting for you. அனிதாங்கிற பேரை கர்த்தர் நாமப்படுத்தினார். அவங்களுக்கு கர்த்தர் தான் சொல்றார், உங்களுடைய நிழலின் நாட்கள் முடிந்து விட்டது, வெளிச்சத்தின் நாட்கள் வருகிறது. And the name connected to Joseph, the Lord says, shadow season is over. Light is waiting for you. ஜோசப்ங்கிற பெயரோட சம்பந்தப்பட்டவர் உங்களுக்கு கர்த்தர் தான் சொல்றார், உங்கள் நிழலின் காலம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய வெளிச்சத்தின் காலம் வருகிறது. And after this meeting, these three names, if you are connected, you can come and meet. We'll pray for you. இந்த கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பெயரோட சம்பந்தப்பட்டவங்க இருந்தீங்கன்னு சொன்னா கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் வாங்க, உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. But this meeting should bring a hope in your life. இந்த கூட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். You still have what it takes. உங்களுக்கு தேவையானதை இன்னும் கர்த்தர் உங்க கையில தான் வைத்திருக்கிறார். Amen. ஆமென். Church, do you have it? சபையே உங்க கையில இருக்குதா? How many of you can say, I have it? எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னிடத்துல இருக்கிறது? Amen. Catch on to it. அதை இறுக்கமா முடிச்சுக்கோங்க. Your way, blessing is on your way. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வழியில் வந்து கொண்டிருக்கிறது. Amen. I believe this will grow into great revival. This church will grow to great revival. நான் நம்புகிறேன் இந்த சபை ஒரு பெரிய எழுப்புதலை காணும் இடத்தில் நேரம் கொண்டு செல்லும். Amen. Especially that sister and the white shirt with young guy this days and young guy white shirt. Amen. Yeah. Amen. Yes. And this is sister. இந்த சிஸ்டர் God has great plans in your life. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். Amen. The Lord says, great future is waiting for you, my dear one. உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். Don't worry looking at the shadow season. நிழலின் காலத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. Light is waiting in your life. வாழ்க்கையில் வெளிச்சம் காத்திருக்கிறது. I will bring a restoration in your life. வாழ்க்கையில ஒரு மறுசீரமைப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Church, can you just close your eyes? I just want to pray. சபையில அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா? I say, நான் சொல்கிறேன், this God has still what it takes to bless you.
உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவையான காரியத்தை கர்த்தர் இன்னும் உங்க கரங்கள்ல தான் கொடுத்திருக்கிறார். Today night, if you have any angry or any bitterness with God, Lord, you have took everything away from my life. ஒருவேளை இந்த இரவுல ஆண்டவர் மேல ஏதோ கோபத்தோடு இருக்கிறீங்களா, கசப்போடு இருக்கிறீங்களா, ஆண்டவரே நான் விரும்பினது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறீங்களா? Today God says, கர்த்தர் சொல்லுகிறார், I have it. I still have it in your life. வாழ்க்கையில இன்னும் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றேன். I still have the best in your life. சிறந்தது இன்னும் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். Let's all close our eyes. எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாமா?